நாக்பூர்லேருந்து ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. ஊருக்கு போகக்கூடாது அப்படிங்கிற நினச்சா அப்போ தான் வந்து ரொம்ப ஊருக்கு போய் ஆகணும் வேலை வரும். அது எப்போவுமே அப்படி தான். நாங்கள் இன்னும் அடுத்த மாதம் வந்து தம்பிக்கு லீவ் விட போகிறாங்க. அப்போ வந்து ஷேர் போய்க்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க, வந்து பணத்தை கட்டுறீங்களா இல்லை நகையை வந்து மறந்துடுறீங்களா அப்படின்ட்டு. ஐயோ வேண்டாங்க, நகை வைக்கிற விலைக்கு நம்மளுக்கு நகை கண்டிப்பாக முக்கியங்க. சரி வாங்க போயிட்டு நகைக்கு வந்து வட்டி கட்டிட்டு வந்துடுவோம். நம்ம இப்போதைக்கு திருப்பி வைக்கலினாலும் பரவாயில்ல, வட்டியாவது கட்டி காப்பாற்றி வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நகை வேலை டக்குன்னு குறைஞ்சிட்டு இருக்குது. அதுவும் பரவாயில்லன்னு தான் தோணுது. இருந்தாலும் இருக்கிற நகையை வந்து நம்ம காப்பாற்றிக்கணும் இல்லைங்களா? நகை எடுக்கிறோமோ இல்லையோ இருக்கிற நகையை காப்பாற்றணும் இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து பேங்க்லேருந்து கூப்பிட்டாங்க. முதல்ல நாங்கள் வந்து வட்டி வந்து கட்டிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நாக்பூர்லேருந்து. நாக்பூர்லேருந்து கிளம்புனதையுமே பார்த்திங்கன்னா செம்ம வெயிலுங்க. இந்த வெயிலையும் அடித்து பிடிச்சி வந்து ஸ்டேஷன் வந்துடலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் வந்து ட்ரெயின் வருதா, ஐயோ வந்துருச்சா, பக்கத்தில் வந்துருச்சான்னு பார்த்துட்டு ஓடியாருவோம். இந்த தடவை கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி முன்னாடியே வந்துடும். ஏன்னா ரோடெல்லாம் செம்ம டிராஃபிக்காக இருக்குது. சரி முன்னாடி அட்வான்ஸாக வந்துட்டா தான் கொஞ்சம் டென்ஷன் எல்லாம் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வந்ததையும் பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் நல்லாவே பரவாயில்ல, ரிலாக்ஸாக வந்து அப்படியே ஒரு ரீல்ஸ் எடுக்கவும் வீடியோ பார்க்கவும் அங்கே இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் எடுக்கவும் நல்லா இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா மரத்துலேயே சூப்பராக நிறைய ஐட்டங்கள் வாங்கி வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கே நல்லா இருந்தது. ஆனால் நான் எதையும் பார்க்கத்தான் செய்வோம், வாங்க மாட்டோம், அது வேறு விஷயம். நமக்கு வேடிக்கை பார்க்கறதுக்கு இருந்தால் போதுங்க. அதை ஆசை தீர வாங்கணும் அப்படின்லாம் இல்லை. ஏறினோடனே நானும் டீ காஃபியை வந்து விடணும்னு எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணி இருந்தாலும் கடைசியில் அந்த மனுஷன் டீ காஃபி வரையில் குடிக்கிறியான்னு கேட்டு தான் நம்மளுக்கு அப்படியே கண்ட்ரோல்லாம் போயிடுதுங்க. சரி குடிப்போமே அப்படின்னு தோணிடுது. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரும்போதே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கரெக்டாக 1/2 hour டைம் இருக்கிறதுனால ஸ்டேஷன் வந்ததே ஆரஞ்சு பழம் திராட்சையெல்லாம் வாங்கினார். அதை வாங்கிட்டு வந்தது ட்ரெயின் ஏறணுமோ இல்லையோ முதல்ல நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் தான்டா முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு பழம் சாப்பிட்டோம். அப்படியே ட்ராவல் பண்ணி ஒரு குட்டி தூக்கத்தை போட்டதையும் நைட் ஆயிடுச்சு. சரி ஓகே சாப்பிடு. அதுலேயும் இந்த ட்ரெயினில் நான்வெஜ் சாப்பிட்றதே வேறு டேஸ்ட்டுங்க. டெய்லியும் வீட்டில் மாற்றி ஏதோ ஒன்று செய்யத்தான் போகிறோம். இந்த ஒரு நாள் தானே அப்படின்லாம் இல்லைங்க. ட்ராவல் பண்ணும்போது தான் யாராவது எதையாவது பிரியாணி எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு அப்படியே மனசு அப்படியே அடடட நம்ம என்னமோ ஒரு 6 மாதமாக சாப்பிடாம கிடந்த மாதிரி ஃபீல் ஆகும். எதுக்கு அந்த வம்பு, நம்மளே கலரி கொண்டு போயிட்ட வேலை முடிஞ்சதில்ல அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து பெப்பர் சிக்கன் வீட்டில் அவர் செஞ்சார். சூப்பராக நல்லா காரசாரமாக அந்த பெப்பரோட காரம் இருக்கங்காட்டி நல்லா அலற மாதிரி ஒரு காரம் சூப்பராக ஜம்முன்னு. நைட்டு வந்து சப்பாத்தி அண்ட் சிக்கன் கிரேவி நல்லா சூப்பராக சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சோம். அடுத்த நாள் விடிஞ்சால் நமக்கு என்ன சோறு தாண்டா முக்கியன்ட்டு பண்ணி அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா அதே சப்பாத்தி தக்காளி கிரேவி கொண்டு வந்திருந்தோம். தக்காளி கிரேவி சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டமும் ஒன்று விடலைங்க, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம்.